வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். நம் கரங்களிலே இருக்கின்ற வேத புத்தகம் ஒரு பொக்கிஷம். நம் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஆலோசனைகளை நிறையவே கொடுக்கின்றது. எல்லா விதமான காரியங்களுக்கும் வேதத்திலே இருந்து ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கூட வேதத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே பல விதமான ஜெபங்களை நாம் பார்க்க முடியும். தேவனுடைய மனிதர்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு தருணங்களில் இப்படியாய் ஜெபித்திருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஜெபங்களெல்லாம் நமக்கு மிகவும் உபயோகமாக இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது ஒரு ஜெப வீரர். சங்கீதங்களில் அவருடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவரிடத்திலே கொட்டியிருப்பார். 143 சங்கீதம் 10 ஒரு அழகான தாவீதின் ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். வேதத்தில் காணப்படும் மிகச்சிறந்த ஜெபங்களில் இதுவும் ஒன்றாகும். தாவீது கடவுளுக்கு எது விருப்பமோ அவைகளையே தன் வாழ்வில் செய்ய விரும்புகிறார். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தவர். தன் இஷ்டப்படி வாழ்ந்திருக்க முடியும். சாலமோன் ராஜா அப்படித்தான் வாழ்ந்திருந்தார். ஆனால் தாவீதோ கடவுளுக்கு பிரியமானதை அறிந்து கொண்டு அதன்படி வாழ விரும்பினார். புதிய ஏற்பாட்டில் பவுல் கொலோசையருக்கு எழுதும்பொழுது 1 விசுவாசிகள் கடவுளின் விருப்பத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட வேண்டும் என ஜெபிக்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த விதமாக நாம் கேட்கிறோமா, நினைக்கிறோமா? இந்த வேலை ஆண்டவருக்கு பிரியமா? இந்த வியாபாரம் ஆண்டவருக்கு பிரியமா? இந்த ட்ரெஸ் மாடல் ஆண்டவருக்கு பிரியமா? நான் இந்த இடத்திற்கு செல்லுவது ஆண்டவருக்கு பிரியமா? இந்த காட்சிகளை பார்ப்பது ஆண்டவருக்கு பிரியமா? இவரோடு பழகுவது ஆண்டவருக்கு பிரியமா? இந்த ஊழியம் ஆண்டவருக்கு பிரியமா? இன்னும் நிறைய காரியங்கள் நம் வாழ்க்கையிலே உண்டு. இந்த விதமாக ஆண்டவருக்கு பிரியமா என்று சொல்லி யோசித்து நிதானித்து அவரிடம் கேட்டு பதிலை பெற்று நாம் நடக்கிறோமா? பிரியமானவர்களே, நம் எல்லா நடவடிக்கைகளும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என இந்த வார்த்தைகள் உணர்த்துகின்றன. நம் ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்கு பிரியமாக உள்ளதா? ஆண்டவருக்கு எது பிரியம் என அறிந்து கொள்ள முயற்சிக்கிறேனா? வேதம்தான் நம் வாழ்வின் அளவுகோல். வேதத்தை ஆழ்ந்து தியானிப்பதின் மூலம் அவருக்கு பிரியமானதை அறிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய விருப்பங்களை காட்டிலும் ஆண்டவருடைய விருப்பங்களுக்கே நம் வாழ்க்கையில் முதலிடம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உமக்கு பிரியமானவைகளையே செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும். உமக்கு பிரியமானவைகளே எனக்கும் பிரியமானவைகள். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.